சிவா வணக்கம். நான் உங்கள் சிவசித்தரம்மா பேசுகிறேன். அருள்வாக்கு பற்றி ஒரு விரிவான விளக்க உரையை தான் இந்த பதிவில் நான் சொல்ல வந்திருக்கேன். எல்லாருமே எனக்கு, அம்மா நீங்கள் ஜாதகம் பார்ப்பீங்களே, இப்போ என்ன திடீர்னு அருள்வாக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தையும், முதல்ல இந்த அருள்வாக்கு எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இப்போ ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நிறைய நேரம் எடுக்குது, கட்டணம் அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு பிறந்த நேரம் தேதி இதெல்லாம் சரியாக தெரியறதில்ல. இந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு காண்றதுக்கு தான் இந்த அருள்வாக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த அருள்வாக்கு அப்படிங்கிறது அருள் ஆடி குறி சொல்கிறது மாதிரியான அருள்வாக்கு கிடையாது. இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு அருள்வாக்கு. இந்த அருள்வாக்கில் என்ன அப்படி ஒரு மாறுதல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற இந்த கலசத்தை நீங்கள் பாருங்கள். இது சிவனுடைய ருத்ர கலசம் அப்படின்னு பேர். இந்த பானையில் நிறைய மூலிகைகளும் நிறைய சில பொருட்களும் உள்ளடங்கியிருக்கு. இந்த கலசத்தின் முன்பு யார் அமர்ந்தாலும் அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போது அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். இந்த கலசத்தில் சிவபெருமானே அருள்பாலிச்சு அருள்வாக்கு சொல்கிறதாக ஐதீகம். முன்பு இருந்த காலங்களில் நிறைய பழைய காலத்தில் இருந்த மக்கள் எல்லாம் அருள்வாக்கு சொல்கிறதுக்கு இந்த முறையை தான் பயன்படுத்தி இருக்காங்க. இதை பற்றி அகத்தியரும் சில நிறைய பழைய நூலேடுகளில் எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புலிப்பாணி சித்தரும் இது பற்றி எழுதியிருக்கிறாங்க. இதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த கலசம் எப்படிப்பட்டது, எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது தெரியும். இந்த கலசத்தில் மூலம் ஒருத்தருக்கு அருள்வாக்கு சொல்லும் பொழுது கர்மா மொத்தத்தையும் எடுத்து அதிலிருந்து தீர்வு காணக்கூடிய ஒரு அருள்வாக்கை சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டோரியை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அருள்வாக்கு எவ்வளவு மகத்துவமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது கட்டணமும் ரொம்ப கம்மி தான். யாராக இருந்தாலும் எளிய முறையில் பார்த்து தீர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம். இது கட்டணத்துக்காக சொல்லக்கூடியதும் கிடையாது. இது ஒரு சேவைக்காக சொல்லக்கூடியது. இருப்பினும் ஒரு நார்மல் கட்டணம் இல்லாமல் எந்த ஒரு ஆன்மீக இறை காரியமும் செய்ய முடியாது. அதனால தான் இந்த ஒரு நார்மல் கட்டணம் அடியன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஏழை எளிய மக்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எளிதாக ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது. சரி, இந்த அருள் வாக்கு அப்படிங்கிறத எப்படி நாம் எடுத்துக்கணும், இந்த கர்மாவின் மூலம் எடுக்கக்கூடிய அருள்வாக்கு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் அருள்வாக்கு கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது நடந்த உண்மையவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு ஃபேமிலி வராங்க, அருள்வாக்கு கேட்கணுன்னு உட்கார்றாங்க. அப்போது அவங்கள பற்றின டீட்டெயில் எல்லாமே எடுத்து சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் இருந்தது, நீங்கள் இப்போது இந்த காரணத்துக்காக வந்திருக்கீங்க, சரியாக சொல்லியிருக்கேனா அப்படின்னு நான் கேட்கும் பொழுது அவங்க முற்றிலும் சரியாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களோட மொத்த ஹிஸ்ட்ரியும் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே தோல்வி. அவங்க லைஃப்பில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தோல்வி. எதுலேயுமே சக்ஸஸ் ஆக முடியலை. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டெசிஷன் எந்த வழியிலையுமே எடுக்க முடியலை. எது தொட்டாலும் அது தோல்வியிலேயே போய் முடியுது. அதனால் ரொம்ப பயப்படுறாங்க. எதை செய்கிறது அடுத்தது அப்படிங்கிறது பயம் அதிக அளவில் அவங்களுக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கடன்கள்லையும் சிக்கிட்டாங்க. கடன் பிரச்சனையும் கழுத்து வர இருக்குது. ஸோ லைஃப்பில் தொடர்ந்து வாழ்வதா இல்லை வாழ்க்கையவே முடிச்சுக்கிறதா அப்படிங்கிற ஒரு போராட்டமான மனநிலையில் அந்த ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அப்போது அவங்களுடைய அருள்வாக்கை எடுத்து அவங்களுடைய கர்மாவை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுக்கு பெற்றெடுத்த தாயின் தோஷம் இருக்குது. அவங்களோட லைஃப்பில் அவங்களுக்கு இப்போது ஒரு 28 ஏஜ். அந்த 28 ஏஜ்லேருந்து அப்படியே பேக்கில் போய் சின்ன வயசுலேருந்து எடுத்தாச்சு அவங்களோட பயோடேட்டாவை.
அப்போது அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெற்றெடுத்த தாய்க்கு நிறைய கஷ்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே அவங்கள அனாதையாக விட்டுட்டு காதல் திருமணம் பண்ணிவிட்டு நிறைய கடனில் அந்த தாயாரை சிக்க வச்சுட்டு ஊரை விட்டு ஓடி வந்துட்டாங்க. ஊரை விட்டு ஓடி வந்ததுனால அவங்க இங்கே இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் எல்லாம் வச்சு அவங்க லைஃப்பை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க அப்பாவும் இல்லாமல் சிங்கிள் மதர். அவங்க சின்ன ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. கடன்களில் சிக்கி அந்த அம்மா வந்து மீள முடியாத துயரத்தில் ஆளாகி பையனையும் காண்டாக்ட் பண்ண முடியாமல் ஃபோன் பண்ணி அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு கூட அந்த பையன் வந்து கேட்கல. ஊருக்கு போனால் அந்த பெண்ணினுடைய சொந்தக்காரங்க சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஊர் அவங்க காண்டாக்டை அந்த அவங்களோட ஹிஸ்ட்ரியை மொத்தத்தையுமே அவங்க டெஸ்ட்ராய்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இங்கே அந்த பையன் சென்னையில் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு. கல்யாணம் ஆகி குழந்தையும் வந்துட்டாங்க. எதுவுமே லைஃப்பில் பண்ண முடியல. அப்போ அவங்களுடைய கர்மா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அவங்க பெற்றெடுத்த தாய்க்கு அவங்க செய்த அந்த மிகப்பெரிய துரோகம் வந்து அவங்கள ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிருச்சு. இவங்க இதை வச்சுட்டு நிறைய கோயிலுக்கு போயிருக்காங்க, நிறைய பரிகாரங்களை பண்ணியிருக்காங்க, நிறைய ஜோதிடர்களை வந்து பார்த்துருக்காங்க. எங்கேயுமே சொல்யூஷன் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹிஸ்ட்ரியை யாருமே கண்டுபிடிச்சு சொல்லலை. இவங்க வந்து இந்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அருள்வாக்கில் உட்காரும் பொழுது நான் கரெக்டாக சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க ஒத்துக்கிறாங்க, ஆமாம் நான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு. அப்போது அவங்களுக்கு தீர்வு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தாயார்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்போது நான் அவங்களுக்கு, நீங்கள் உங்கள் தாயாரை போய் சந்தித்து அவங்கள கூப்பிட்டுட்டு வாங்க, அவங்களுக்கு நல்ல உணவளித்து அவங்கள பராமரித்து உங்கள் கூட வச்சு நீங்கள் அவங்கள பார்த்துக்கங்க, அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவங்களுடைய கர்மா டெஸ்ட்ராய்டு ஆகிறதுக்கான ரூட்டே அங்கே தான் இருக்குது. அந்த ரூட்டை போய்ட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். அங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து தீராத தோஷம் வந்து தாக்கியிருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள கன்சல்ட் பண்ணி அதை சால்வ் பண்ணிங்கனாலே உங்கள் லைஃப் வந்து படிப்படியாக மேலே வர ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு உங்கள் அம்மாவை போய் பாருங்கள் அப்படின்னு தான் இந்த அருள் வாக்கில் நான் அவங்களுக்கு சொன்னது. அவங்க அடுத்த நாளே வந்து நான் போகிறேன்னு சொன்னாங்க. இப்போது குழந்தெல்லாம் இருக்குது, ஊருக்கு போனால் பிரச்சனை இருக்காது, நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம், நாங்கள் போகிறோன்னு. அடுத்த நாளே அவங்க ஊருக்கு கிளம்பி போயிருக்காங்க. அவங்க அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு கடந்த 7 ஆண்டுகளாக ரொம்ப துன்பத்தில் இருந்திருக்காங்க. பையன் மருமக பேரனை பார்த்த உடனே அந்த தாய் வந்து ரொம்ப கதறி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் அவங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸு அவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. வாக்குவாதம் நல்லா நடந்திருக்கு, சண்டை எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் எல்லாம் வந்து பேர குழந்தைய பார்த்ததும் ஒரு 2-3 ஹவர்ஸில் சால்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் அவங்க ஊரில் இருந்து அவங்க அம்மாவை தன்னோட ஊருக்கு, அதாவது சென்னைக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவங்க அந்த பெண்ணினுடைய மனைவியினுடைய வீட்லேயும் நிறைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் அப்புறம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் வந்து சென்னையில் நல்ல ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அருள்வாக்கு பற்றி இப்போ தான் நான் யூடியூப்பில் உங்களுக்கு வெளியிட்டிருக்கேன். ஆனால் இது நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே பார்க்குறேன். நேரம் இல்லாத காரணத்தினால ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது அதிக அளவில் நேரம் எடுத்துக்கிட்டு இந்த திருப்பியும் இந்த அருள்வாக்கை தொடங்கியிருக்கேன். ஸோ இப்போ அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்குது. இப்போது இதுதான் வந்து கர்மத்தின் அடிப்படையில் சிவபெருமான் சொல்லக்கூடிய அருள்வாக்கு. யார் ஒருவர் தவறுகளை செய்கிறாங்களோ, குற்றங்களை செய்கிறாங்களோ, அவங்கக்கிட்ட சனீஸ்வரன் போய் நல்லா உட்காந்துருவார். அவரை தவிர அவங்கள ஹீல் பண்ண வேறு யாருமே கிடையாது. சனீஸ்வரன் கையில் ஒருத்தவங்க மாட்டினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய குற்றங்களை ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையை அவங்க சீர்படுத்திக்கிட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் உண்டு. எங்கே போய் என்ன பரிகாரம் செய்தாலும் சரியாகாது. இது எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்கன்னு தெரியல, இதுதான் உண்மை. தன்னோட தவறுகளை திருத்திக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை நேர்மையான வழியில் வாழ்கிறவங்க மட்டும்தான் சிறப்பாகவும் வெற்றியாகவும் வாழ்க்கையில் இருக்க முடியும். தவறுகளை எல்லாம் நிறைய செய்துட்டு, பாவங்களை எல்லாம் நிறைய செய்துட்டு எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி, எத்தனை அருள்வாக்கு கேட்க வந்தாலும் சரி, ஜாதகம் பார்க்க வந்தாலும் சரி, பிரச்சனை தீராது.
இப்போது இந்த சிவபெருமானுடைய அருள்வாக்கு சிவசித்தர் பீடமான அடியேன் இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த அருள்வாக்கு கேட்குறவங்க யாராக இருந்தாலும் அடியேனை தொடர்பு கொள்ளுங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் மட்டும் காலையில் 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் சொல்கிறேன். இந்த நேரத்தில் முன்பதிவு பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கரெக்டாக உங்கள் பிரச்சனை என்ன, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன செய்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். வெறுமனே நார்மலாக சொல்லக்கூடிய அருள்வாக்கு இது இல்லை. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை பார்க்க நினைக்கிறவங்க அடியேனை தொடர்பு கொள்ளுங்க. சரி, இப்போ பொதுவான மக்களுக்குன்னு சொல்லக்கூடிய அருள்வாக்கு தொடர்ந்து வெளியிட போகிறேன். இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்க, ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்க, ஒவ்வொரு லக்னத்திற்கும் தனித்தனியாக பொதுவாக அருள்வாக்கு சொல்லப்படும். என்னோடய யூடியூப் சேனலில் எல்லாருக்கும் நான் இந்த அருள்வாக்கை வெளியிடுவேன். இதை நீங்கள் தொடர்ந்து கேட்க கேட்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்க்க நேரம் இல்லாதவங்களும் இந்த பதிவை கேட்டு பலனடையணும்னு சிவபெருமானை வேண்டி பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். சிவாய நம. வணக்கம்.